இந்த வீடியோவை வழங்குவோர் மவுண்ட் லிட்ராசி ஸ்கூல் சிபிஎஸ்இ மதுரை சிவகங்கை பரமக்குடி. இல்ல என்ன சகல இப்ப என்ன பாட்டு பாடுறோம்? அதான் என்ன பெரிய பாடவே தெரியாத மாதிரி கேட்டுக்கிற ஊர் உலகமெல்லாம் பாடி தராப்லையா, நம்மளுக்கு பாட மாட்டாப்லையா? விட்டுருவோமா? இல்ல அது வந்து என்னன்னா சலக் சலக் விளக்கு விளக்கு என்ற கருத்துள்ள பாடல மியூசிக் போடுறியா? போடலாம். சலக்கு சலக்கு சரக செயல சலக் சலக் விளக்கு விளக்கு வெக்க வந்தா விளக் விளக் சலக்கு சலக்கு சரக செயல சலக் சலக் விளக்கு விளக்கு வெக்க வந்தா விளக் விளக் உனக்கு குளிரனா என்ன தூக்கி போத்திக்கோ பாமே தோணில மச்சம் போல ஒட்டிக்கோ அடடா அல்வா துண்டு இடுப் இடுப் அழகா பத்திக்குச்சு நெருப் நெருப் அடடா அல்வா துண்டு இடுப் இடுப் நெருப் நெருப் சலக்கு சலக்கு சரக செயல சலக்கு சலக்கு. என்ன கருத்து அது? ரொம்ப கருத்தான பாடல். குழந்தைலயே லேடி வாய்ஸ்லயும் பாடுவீங்க இல்லையா? ஆமா, அதுல ரொம்ப குறிப்பாங்க. நியூ காமெடி பாய்ஸ் ட்ரூப் போவோம் எல்லாருமே மேடையில, அதுவும் கோயில் திருவிழால எப்படி உட்காந்துருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. 50 பேர் ஒரு மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்குங்க. முதல்ல ஓப்பனிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா தான் கைதட்டு வரும், இல்லைன்னா கல்லு வரும். அது நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது முதல்ல ஒரு பாட்டு நம்ம கொட்டப்பாக்கு கொழுந்து வெத்தலையும் சரத்குமார் சார், குஷ்பு மேம், அந்த பாட்டுல அவர் தன்னா நானே அப்படின்னு ஆரம்பிப்பாப்ல லேடி வாய்ஸ்ல. 50 பேர் கைதட்டு பிறந்துரும். ஆரம்பியா? இல்ல அது ரொம்ப நாள் ஆச்சு லேடி வாய்ஸ்ல பாடி, இப்போ வரதா என்னன்னு தெரியல. பாடி உங்களுக்கு லேடி வாய்ஸே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். இங்க பாரு, பாடலனாமா பாடியா? ஓகே, அமைதியார் போலீஸ கூப்பிடுவேன், நானும் கூப்பிடுவேன். நிகழ்ச்சி என்ன நினைச்சிட்டு இருக்க? சொன்னா கேளியா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? அது யாருமா சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி? ஒத்த ரோசா குழந்தைய ரொம்ப அழகா வளர்த்திருக்கம்மா, நீ வாய மூடுமா. ஆமா, அதுக்கு அந்த மாதிரி கேஸ் படிச்சவங்க மேல இல்ல இல்ல அது சேனல் மேல போட்டாங்க. அப்பட்டும் பிரச்சனை இல்ல, சேனல் மேலதான் போட்டாங்க. நீங்க உங்க 7:30 பத்தி சொல்லுங்களா கொஞ்சம்? ஏன்னா இப்ப அதாவது சொன்னாரு, சரவணன் சொன்னாரு வழக்கமா 7:30ன்னா நம்ம பயப்படுவோம். ஆனா இவர் 7:30ங்கிற விஷயமே ரொம்ப, அது நம்ம ஊர் பாணியில பேசுவீங்கல்ல. ஆமா ஆமா, சொல்லுங்க. அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா செய்தி வாசிக்க சொல்லிட்டாங்க. ஐயா அது மட்டும் தான் வராது எனக்கு, இந்த கையை கட்டி ரொம்ப சீரியஸா. ஏன்னா நம்மளா பேசணும்னா பேசலாம், அதை எழுதியிருக்கிறது ரொம்ப வாசிக்கிறது ரொம்ப சிரமம். அதுல பாத்தீங்கன்னா அவசரம் அடிச்சு டக்குன்னு வாசிக்க சொல்லுவாங்க. வாசிக்க தெரியாதா? இல்லையா, நம்ம இங்க நம்ம காமெடி செய்தி எல்லாம் வாசிச்சிருக்கோம், அருமையா வாசிச்சிருக்கிறோம் காமெடி செய்திகள். ஆனா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இல்லையா? இல்ல சகல எப்பொழுதுமே இப்படித்தான் பாசமா பேசியா? இந்த பக்கம் கைய காட்டி ஐயா பதறி பின்பக்கம் போயிட்டாரு பாருங்க. சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசுறேன் நான் பயந்து போனேன் அப்படியே பழக்குனேன். இல்ல அதான் கை எப்படி கொண்டாந்து தெரியா? இல்ல எதுக்கு நான் அப்படின்னா சீரியஸான நியூஸை வாசிக்கும் போது கூட நம்ம மக்கள் காமெடியா நினைச்சிருவாங்க அப்படிங்கறத சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. ஏன்னா நம்ம மக்கள் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவசரமா அடிச்சுக்கும் போது வேகமா வாசிக்கணுவாங்க. விஜயகாந்த் அப்படின்னா எந்த இடத்துல கமா போடணுமோ அந்த இடத்துல கமா போடாம அடிச்சு விட்டுருவாங்க. நான் அப்படிதான் ஒரு தடவை செய்தி வாசிக்கிறேன். விஜயகாந்த் நீதிபதி விஜயகாந்த் கோர்ட்டில் 26ஆம் தேதி ஆஜராக உத்தரவிட்டார். விஜயகாந்த் படத்துல கூட நீதிபதியா நடிக்கல. என்னன்னு பார்த்தா நீதிபதி கமா போடணும், அதை போடாம அடிச்சு விட்டுருச்சுங்க நீதிபதி விஜயகாந்த். அதே மாதிரி நிர்வாகம்ங்கிறதுக்கு நாவை அடிச்சு காவை போட்டு விட்டுருவாங்க. நாங்க பாட்டுக்கு நிர்வாணம்னு வாசித்துட்டு இருப்போம். ஐயோ என்னடா தப்பா அப்படின்னா அடிச்சு வந்து நியூஸ் போயிடும். நாங்க தான் தப்பா வாசிக்கிறோம், இந்த உலகம் தப்பா நினைக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மாத்தினது இந்த 7:30 அப்படிங்கிறது. அவங்க சொன்ன விஷயத்தையே நம்மளுடைய பாணியிலேயே சொல்லுவோம். சொன்னாங்கல்ல யாரு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு எத்தப்பல அவங்களுடைய பாட்டை போடுவோம். இதுல என்னன்னா அண்ணன் சீமான் அண்ணன்ல இருந்து நாஞ்சில் சம்பத்துல இருந்து எல்லாருமே பெருந்தலைவர் முதற்கொண்டு, தம்பி எல்லாத்தையும் வச்சு செய்றீங்க, என்னையும் வச்சு செஞ்சிடறீங்களேப்பா அப்படின்னு அவங்களே பாராட்டிருக்கிறாங்க சிரிச்ச முகத்தோட. சந்தோஷமா இருக்கும் அந்த 7:30 பார்க்கும்போது. காமெடி நியூஸ் ஒன்று வாசிப்பே இல்ல, அது ஏதாவது தெரிஞ்சவா? இது இப்ப காமெடி நியூஸ் வாசிப்போம் கொஞ்சம் நேரத்துல. இப்ப முதல்ல வந்து ஒரு பாட்டு பாடுவது, நீ ஆத்தாடி என்ன உடம்பு என்ற பாடலை வந்து எடுத்து விட்டா நல்லா இருக்கும். அது என்னன்னா நம்ம கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வள்ளி திருமண நாடகம்னு ஒன்று நடக்கும். ஆமா, அந்த நாடகம் வந்து நிறைய பார்ப்பேன் நான். போறப்ப என்னன்னா அந்த பாட்டு ஏதாவது நல்ல ஒரு பாடம் ரொம்ப ஃபாஸ்டா பாடுவாங்க. அது பாடும்போது லிரிக்ஸ் தெரியலன்னா மறுபடியும் சொன்னதவே மறுபடியும் பாடுவாங்க. ஓஹோ, அந்த இது மறக்கிறதுக்கு போய் 2 டான்ஸ் போட்டு மறுபடியும் அதே லைன் பாடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி சும்மா ஒரு அந்த தெருக்கூத்து மாதிரி ஒன்று பண்ணோம் விஜய் டிவில. அந்த இதுல பாடினது ரொம்ப பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு. வெளிநாடுகள்லாம் ஃபுல்லா பார்ல எல்லாம் போட்டு இந்த பாட்டை. ஆமா ஆமா ஆமா.
இப்ப ஒரு பாஸ்போர்ட் மட்டும் எடுக்கல, எடுத்துட்டாருன்னா நேரம் வெளிநாடு ஃபுல்லா பறந்துருவாரு. ஓகே. நீங்க அதை ஆடிட்டு தான் பாடணும்னாலும் நீங்க பண்ணலாம். ஆமாங்கய்யா. இல்ல அது காஸ்டியூமோட இருந்தா நல்லா இருக்கும். இல்ல காஸ்டியூம் போட்டும் கூட பாடலாம். இல்ல பாடிடலாம். அடுத்த ஆண்டு விழா கதை பண்ணிருங்க. அது பண்ணும். தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி அடையாள நீங்க வாசி அவங்க தட்டுவாங்க. ரைட், ஓகே, ரெடி 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 வாங்க. ரெடி 3 2 1 ஸ்டார்ட். தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி அடையாளம் சின்ன தலும்பி ஐம்பொன்னால் செஞ்ச உடம்பி இப்போதி பாவாட்ட எப்போது மேலாட தாடி என்ன உடம்பி நட்சத்திரம் நட்சத்திரம் நட்டு வச்ச பல்லு உன் பல்லு என் பல்லு நிலக்கோட்டை பூவே இப்படித்தான் பல மைக்கு நினைச்சிருவாப்ல. சிம்சாக் சாக் சிம்சாக் சாக்னா நினைஞ்சு போயிரும் மைக்கு. அப்புறம் தொடச்சு தான் பயன்படுத்தணும். வாட்டர் வாஷ் விட்டு அப்புறம் எடுத்து. ஆமா. இல்ல இப்ப நீங்க இந்த விஜய் டிவில நாடகம் அதெல்லாம் பண்ற போது பல தடவை டயலாக் நீங்களே அடிச்சுக்கிறீங்களே, இந்த இடத்துல இது சொல்லக்கூடாது அப்படிங்கிறீங்கல்ல. ஆமா, அது உண்மையிலேயே நடக்கிறதா நீங்க வேணும் சேர்த்துக்கிறீங்களா? உண்மையா நடக்கிறதாங்க. இப்ப நாங்க நல்லா பேசிக்கிட்டே இருப்போம். மாப்பிள்ள இந்த நான் போட்டுக்கிறேன்டா அப்படின்னு. சரி போட்டு நல்லா இருக்குனால அவன் அதை போட்டுருவேன் முன்னால போய். ஏய் அந்த லிப்ட்டுக்கு பின்னால 7-8 பேர் நிப்போம். வர்றவன் என்ன சொல்றோம் அதை பூரா வாங்கி ஃபர்ஸ்ட்லயே வந்து சொல்லி. ஆமா, நம்ம அங்கே பின்னால புலம்பிக்கிட்டே இது இதே மாதிரி தாங்க. அந்த ரேடியோல நம்ம பேசும்போது வரிசையா நிகழ்ச்சி இருக்கு. தம்பி தினேஷ் இருக்காப்ல, சரவணன் இருக்காப்ல, எல்லாத்துக்கும் தெரியும். பேசிட்டே இருப்போம். ஏப்பா இதை சொன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருப்போம். பேசிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா எங்க லிங்க் ரேடியோல ஃபுல்லா ப்ளே ஆயிட்டே இருக்கும். அங்க போய் சொல்லிட்டு வந்துடுவேன் மைக் ஆன் பண்ணி, இதை நாங்க என்னடா இப்பதானடா பேசிட்டு இருந்தோம், போயிட்டான் அந்த கூட்டத்துல இருந்தேன், போயிட்டான் அந்த லிங்க் முடிச்சுட்டு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளால முன்னாடியே பொருத்தி போட்டு விட்டுருங்க. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.